அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். முதலில் அஜித்குமாரோட மரணத்திற்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2010 என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிகிதா, அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம். மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க. சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலன்னு நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு 11:45 வந்துட்டு ஃபோன் பண்ணி 2 நல்ல அரசு வேலை, உடனடியாக நீங்கள் 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க. ஆசிரியர் பணிங்க. நான் வந்துட்டு எம்காம் எம்எட் எம்பில் முடிச்சிருந்தேன். உடனடியாக உங்களுக்கு 2 நாள்ல வேலை, நீங்கள் வாப்பா வீட்டுக்கு, நம்ம ரத்த சொந்தம்ன்றதுனால உனக்கு கூப்பிட்றேன், நீ வந்து அப்பாவை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரியப்பாவை. அடுத்து வந்து நானும் எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம். 9 லட்ச ரூபா பிஜி போஸ்ட், பிஜி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்காக எனக்கு 9 லட்ச ரூபா கேட்டாங்க. அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள், உடனடியாக வந்துட்டு 2 நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா பையன் வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தேன், அவனுக்கு வந்துட்டு பிஓ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு 7 லட்ச ரூபா. இது எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க. உடனே வந்துட்டு பயோடேட்டா, சர்டிஃபிகேட்டு, யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிட்டாங்க. அதை 2-3 தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்தோம். அதில் உடனடியாக அந்த 2 காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழலில் சில இடங்களில் வட்டி வாங்கினது 10 ரூபா தாள்களாக இருந்துச்சு. இப்படி 10 ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க. ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பெரட்டினது எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அத்தோடு மட்டும் இல்லாமல் பல நபர்கிட்ட இதே போல் என்னோட சக பேராசிரியராக ஒர்க் பண்ண செல்வம், அவங்களோட தங்கச்சி, அவங்களோட தம்பி, அவங்களுக்காகவும் 19 லட்ச ரூபா வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் சொன்னது சிவகாமி இல்லை. சிவகாமி, ஜெயபெருமாள் அவங்க ஹஸ்பண்டு, அவங்க அண்ணன் நிகிதாவோட அண்ணன் கவி என்ற வைபவ் சரண் கவி, அவங்க ஒய்ஃபு சுகதேவி, நிகிதா, இவங்களோட இந்த கவியோட மைத்துனர் கடைசியாக வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, உங்களால் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விரட்டி விட்ட நபர் வந்துட்டு இந்த கவி அரசு அவரோட மச்சினை சுகதேவியோட அண்ணன். இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க. கடைசியாக பணம் கேட்டு இது வேலை கேட்டு இது பண்ணுறோம், கொஞ்சம் பொறுங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு சில காலங்களில் தலைமறைவாயிடுறாங்க குடும்பம், வீட்டை எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க. அடுத்து பேப்பரில் வந்துட்டு செய்தியாக வருது, இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி, அதாவது ஜெயபெருமாள் வந்துட்டு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு, இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி ஃபிசிக்கல் டைரக்டர்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு வந்து நிகிதா வந்துட்டு என்கிட்ட 2006 பிஎட் படித்தாங்க. படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி பல லட்ச ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க வீட்டில் இருந்து. கடந்த 10 தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோட ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து போய் நிகிதா கிட்டையும் சிவகாமிகிட்டையும் பணம் கேட்குறோம், ஆலம்பட்டியில் அவங்க வீட்டிலேயுமோ. அப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா. அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது, என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன், ஆலம்பட்டியை சேர்ந்த முத்துக்கொடி, வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேப் அட்டெண்டரோ அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன், அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிகிதா அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. அதே போல் வந்துட்டு சென்னையை சேர்ந்த செந்தில், தனசேகரன், அவங்கெல்லாம் வந்துட்டு பல லட்ச ரூபா, அதாவது 70 லட்சம் 80 லட்சம் லம்பாக வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட உறவினர்களும் டாப் மோஸ்ட் பதவியில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த செந்தில் அப்படின்றவரோட தாய் மாமான்னு நினைக்கிறேன், அவங்களும் ஐஏஎஸ் கேடரில் இருந்திருக்காங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஏமாத்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்கள் மாமா வந்துட்டு ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கார், அவராலே வந்துட்டு இந்த நிகிதாவுக்கு வந்துட்டு புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் அன்னைக்கு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியாத பொழுது
இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காங்க அப்படின் பொழுது இது வந்துட்டு டைரக்டா வந்துட்டு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு நேரடியாக லிங்க் இருக்கு, அதனால தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்பி நாங்க கொடுத்தோம் அப்படின்னு செந்தில் வந்துட்டு சொன்னாங்க. எங்களை வந்து நீங்க எப்படி ஏமாந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நீங்க உறவினரா இருந்து எப்படி இவங்ககிட்ட ஏமாந்தீங்க அப்படின்ட்டு. அதாவது ஸ்டூடெண்ட் நிகிதா வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட், அதன் மூலமாக தான் அவங்ககிட்ட பழக்கம். ரெண்டாவது அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 நாள்ல வாங்கி தரேன், ரத்த சொந்தம் அப்படி இப்படின்னு சொன்னதன் காரணமாக தான் நான் வந்துட்டு நம்பி. ஏன்னா அவர் ஒரு டெப்டி கலெக்டர், இந்தம்மா பிஜி பிசிக்கல் டைரக்டர், இவ வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா, அந்த பையன் கவிங்கிறவன் வந்துட்டு டாக்டரேட்டு பிஹெச்டி எம்பிஏ பிஹெச்டி. இந்த மாதிரி குடும்பமே இவ்வளவு வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுத்தோம். ஆனால் இவங்க வந்துட்டு பல கோடி ரூபாய்க்கு வந்துட்டு சொத்து இருக்கு. இப்போ அவங்க ஆலம்பட்டியில் வந்துட்டு ஜேபி கார்டன் அப்படின்ற ஒரு குடியிருப்புல வந்துட்டு இருக்காங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டை வந்துட்டு அன்றைய காலகட்டத்திலே வந்துட்டு ஒரு மோசடி பேர் வழி வெங்கடேசன் அப்படின்றவங்ககிட்ட வந்துட்டு வாங்கி அதை இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு ஓனருக்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. வத்தலக்குண்டு விருவீடு விருவீட்டுல இருந்து அணைப்பட்டி போற வழியில வந்துட்டு ஏறக்குறைய 300 ஏக்கருக்கு மேல வந்துட்டு அவங்க வந்துட்டு நிலங்கள் வந்துட்டு வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல கோயம்புத்தூர், மெட்ராஸ் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு கவி அரசு அப்படின்ற பேர்லையும், வைபவ் சரண் கவி அப்படின்ற பேர்லையும் வேற வேற பேர்கள்ல எல்லாம் வந்துட்டு இப்ப சொத்துக்கள் வச்சிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இவ்வளவு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கு. இவ கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணி சம்பளம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிஃபைடா படிச்சு நிறைய படிச்சிருந்தாலும் கூட பிரைவேட்ல வந்துட்டு எனக்கு போதிய சம்பளங்கள் இல்லாம மிக சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டு இந்த வேலைக்கு பணம் கட்டினதுனால வட்டிக்கு வாங்கி கட்டிவிட்டு சாப்பிட்றது கூட வழி இல்லை. இந்த ஜெயபெருமாள் சிவகாமி இவங்ககிட்ட போய் நேரடியாக கேட்கும்போது அதை சொல்லி அழுகிறேன். இப்போ எப்படி நான் வந்துட்டு நான் இன்னைக்கு காலையில இருந்து அழுகிட்டே இருக்கேன். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நான் காலேஜில் பிரின்சிபலு, ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பட்டினியா போயிருக்கேன் கல்லூரிக்கு. இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க. இன்னைக்கு அதே போல அந்த முத்துக்குமாரா அஜித்குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பேர் வழி கவியரசு, அவரோட மனைவி, அவங்களோட மைத்துனர் பகத்சிங், இவங்க எல்லாமே மோசடி பண்ணி எங்களை விரட்டி விட்டது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 5-6 ஆண்டு காலம் இந்த இது வந்துட்டு 2010-11 வந்துட்டு இவங்க மேல எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்கலம், கரூர் சைடு, கோயம்புத்தூர், மெட்ராஸ் இப்படி பல இடங்கள்ல அவங்க மேல கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுகளெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த பகத்சிங் அப்படிங்கிறவன் வந்துட்டு 2016-17 இருக்கும்னு நினைக்கிறேன், உசிலம்பட்டி பக்கம் கல்லூத்து பெருமாள்வட்டி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு நபர்கிட்ட வந்துட்டு பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட 8 லட்சம் ரூபா அப்புறமும் மோசடி பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல மோசடி பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டிக்கிட்டு எங்களை எல்லாம் விரட்டி விட்டது மட்டும் இல்லாம அடுத்த 5-6 ஆண்டுகள் கழிச்சு அவங்க வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்க. இதுகள் எல்லாமே வந்துட்டு இவங்க திட்டமிட்டு செஞ்ச சதி அல்லது மோசடி தான். சரி, இப்ப இவங்க அதாவது அன்னைக்கு அவங்க டைரக்டா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு KKSRக்கே வந்துட்டு நம்ம தான்ப்ப 20 சீட்டு கொடுக்குறோம், அவங்களே நம்மகிட்ட தான் வந்துட்டு அப்ரோச் பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளை மேலிடத்துல சிஎம்மோட பிஏ, டெப்டி சிஎம் அவங்களோட பிஏ இவங்ககிட்ட நேரடியாக நம்மளுக்கு லிங்க் இருக்கு. அதாவது டைரக்டா அவங்க சிஎம் கிட்டையும் டெப்டி சிஎம் கிட்டையும் தான் நெருக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி 2 நாள்ல வந்துட்டு உங்களுக்கு வேலை 2010 கடைசியில அந்த இதில் வந்துட்டு வேலை இது கிடைக்கல, பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னதுக்கு பின்னாடி 2011 வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பெட்டிஷன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பிகிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதன் மீது வந்துட்டு அது அவ்வளோதான் அப்படியே பணம் கொடுத்ததுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸில் வந்துட்டு தகவல் தெரிவித்தாங்க. எதுவுமே கொடுக்கல, எழுத்துப்பூர்வமாக எதுவுமே கொடுக்கல. அடுத்து மேலும் எனக்கு வந்துட்டு உண்மையை இப்போ உங்களுக்கு சொன்னபடி வந்துட்டு உணவுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழல். அதனால என்னால போலீஸை வந்துட்டு அந்த வழக்குகளை தொடர்வதற்கு என்னால இயலவில்லை. எத்தனை வழக்குகள் இருக்குங்க சார்? பல வழக்குகள் இருக்குங்க சார். எனக்கு தெரிஞ்சு செல்வம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. செக்கானூரை சேர்ந்த முக்கமயன் செல்வம், அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி இவங்களுக்கு திருமங்கலத்துல இருக்கு. இல்ல அவங்களும் திருமங்கலம் ஸ்டேஷன் தான். அடுத்து ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன், அவர் ஒரு
இது ஆதிராவிட மதத்தை சார்ந்தவர். அவர் இலவச சட்ட உதவியை நாடி அவர் பல்வேறு முயற்சிகள் எடுத்தார். ஆனால் தோல்வி நிலையில தான் இருக்காருன்னு நான் கருதுறேன். ஏன்னா அவரால் தொடர முடியலைன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு 2.5 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்களுக்கு வந்துட்டு சமையல் உதவியாளர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு, சத்துணவு உதவியாளர் வேலை அப்படின்ட்டு. அதே போல் ஆலம்பட்டியில் வந்துட்டு டீ கடை நடத்தக்கூடிய முத்துக்கொடி அப்படின்றவரோட ஒய்ஃபு கிட்ட வாங்கியிருக்காங்க. அதே போல் ஆலம்பட்டியில் வந்துட்டு இன்னும் பெரும்புள்ளிகள்கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்க நம்ம வாங்கின பணம் வெளியில் சொன்னோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு கௌரவத்துக்கு இழுக்கு அப்படின்றதுனால வெளியில் இன்னைக்கு வரை வந்துட்டு சொல்லவே இல்லை அப்படின்னும் சிலர் வந்துட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. அடுத்து இந்த கரூர், திண்டுக்கல், மதுரை, வசந்த நகர் அந்த ஒரு பேங்க் எம்ப்ளாயி பேர் இதெல்லாம் மறந்து வச்சு எனக்கு. அடுத்து இந்த மாதிரி பல பேர் கொடுத்துருக்காங்க. கரூர், ஆமாம், அதாவது டெப்டி சிஎமோட பிஏ தெரியும் அப்படின்னு சொல்லித்தான் புகார் மனுவிலே கொடுத்துருக்கோம் நாங்கள். பணம் வாங்கியிருக்காங்க. ஆமாம், 2010 சார். அன்னைக்கு திமுக இது அன்னைக்கு இருக்கு. அதான் அவங்க வந்து மினிஸ்ட்ரிக்கே நம்ம தான் ஒதுக்கி கொடுக்குறோம். ஏன்னா சிஎம் கிட்ட இருந்து நமக்கு டைரெக்டாக வந்துட்டு கொடுக்குறாங்க இந்த சீட்டு. அதை மினிஸ்ட்ரிகளுக்கே நம்ம தான் ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படின்னு தான் ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க. ஆமாம் சார், போன 10 நாள் 20 நாள் கூட இருக்கும். இந்த 20 நாளைக்கு முன்னாடி நானும் என் ஒய்ஃபும் நேரடியாக இந்த 10 நாளைக்கு முன்னாடி போய் கேட்குறோம். கேட்கும் பொழுது ஒரு நிமிஷம் இல்லை ஒரே நிமிஷம் சார், இந்த இதை முடிச்சுக்கிறேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி போய் நாங்கள் வந்துட்டு 2 பேருமே போயிட்டு கேட்குறோம். 2 பேருமே நிகிதாவும் சிவகாமியும் வாசலில் நின்று இருந்தாங்க. போய் கேட்குறோம். கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்கிட்ட எதுவுமே பணம் இல்லை, நாங்களே வந்துட்டு வீட்டுக்குள்ளார பாம்பு இருக்குது, அதனால் வீட்டுக்குள்ளே போக முடியாமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்களோட உண்மையிலே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வீட்டை எதிர்த்தாப்புல வந்துட்டு வெஹிக்கிள் செக்கப்புக்காக வந்திருந்த போலீஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு பையன் இருந்தாப்புல. அந்த பையனை கூப்பிட்டு அடிக்கிறதுக்காக நான் போய் அவங்கள அப்ரோச் பண்ணேன். அப்போ போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் சார், நேரடியாக ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு வந்து அவங்களே வந்து பிடிச்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் எல்லாமே வீட்டுக்குள்ளார இருக்குது, அதனால் என்னால் வீட்டுக்குள்ளாரே போக முடியல, ஃபோன் என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டு நிகிதா சொல்கிறாங்க. நான் சொன்னேன் அப்போ என்னோட ஃபோன்லேருந்து அடிக்கிறேன் அப்படின்ட்டு எடுக்கிறேன். எடுக்கும்பொழுது அவர் எஸ்ஐ அதுக்கு இடையில அங்கே சைடில் இருந்தவர் வந்துட்டார். வாமா நான் வரேன், வீட்டை திறந்து ஃபோன் எடுத்து இவரோட இதுலேருந்து ஃபோன் பண்ண வேணாம், 100க்கு இது ஃபயர் சர்வீஸ்க்கு உங்கள் ஃபோன்லேருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வா வீட்டுக்குள்ளே எங்கே ஃபோன் இருக்கோ அங்கே நான் எடுத்துறேன் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சைடில் கதவை திறந்த வாக்கில் அங்கனே கை கட்டுற தூரத்தில் தான் ஃபோன் வச்சுருக்காங்க. கை கட்டுற தூரத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு எங்களை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கடத்தி வேணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே பொய்யாக வந்துட்டு பாம்பு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை வந்துட்டு சொல்றாங்க. உண்மையிலே பாம்பும் கிடையாது சார். நாங்க ரெகுலரா கேட்டுட்டு தான் இருக்கோம். எங்க அப்பா அம்மா போய் கேட்டிருக்கோம், எங்க அம்மா தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்காங்க, நான் தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன், என் ஒய்ஃபும் நானும் தான் ரீசெண்டா இப்போ 15 நாளைக்கு முன்னாடி போய் கேட்டிருக்கோம். வெஹிக்கிள் வந்த செக்கப்புக்கு வந்த அந்த நபர்களுக்கே தெரியும், போலீஸ்க்கே தெரியும், அந்த மாதிரி பாம்பு இருக்குன்ற ஒரு போலி நாடகம் போட்டாங்க. ஆமா, அதாவது இவ வந்துட்டு நடிக்கிறா, அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு ஏதோ அதாவது இந்த 500 ரூபான்றது செலவுக்கு வந்துட்டு கேட்டிருப்பாங்க. அந்த நபரை வந்துட்டு பழி வாங்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான வேஷத்தை போட்டிருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% என்னோட நம்பிக்கையில் இல்லை. என்னோட பேரு ஆர் தெய்வம். பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கல்லூரியில் முதல்வராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ என்னோட ஸ்டூடெண்ட். ஆசிரியர் வேலை தான். உங்கள் தங்கச்சி பேர் பிளேவர்லாம் சரி, ஓகே. உங்கள் பேர் மட்டும் சொல்லுவாங்க. அப்படியே சொன்னேன், அப்படியே சொன்னேன். சென்ட்ரலாக எஃப்ஐஆர் காமிச்சிக்கிட்டு இருக்காங்களே. மூணு போட்டுக்கலாம் சார். சார் மூணு சார் சார் உங்களுக்கு எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க சார்? சார் ஆசிரியர் பணிக்காக 2 ஆசிரியர் பணி, ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு மொத்தம் 25 லட்ச ரூபா.
எந்த ஆண்டு சார்? 2010 முதல் ஆரம்பித்தோம். அடுத்து ஒரு 3 தவணையாக 2011 மார்ச்சில். எப்படி பழக்கம் சார்? சார் நிகிதா வந்து 2006 நான் பிஎட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கும்போது எங்களுடைய ஸ்டூடெண்ட். எங்கே காலேஜ் இருக்குது? கிருஷ்ணன் கோயிலில் பிபிஎம்எம் காலேஜ் எஜுகேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் 2010 அவங்க அம்மா தான் வாலண்டியராக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் மகளுக்கே வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன், எவ்வளோ பையனை போல தான் பார்த்து உங்களுக்கு வேலை வாங்கி தர்றாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. எப்படி நம்புனீங்க? அன்றைக்கி வந்து அவங்களுடைய அப்பா கோயம்புத்தூரில் ரிட்டையர்டு டெப்டி கலெக்டர். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது நம்ம அன்றைக்கி தான் முதல்ல வேலையில் என்ட்ரு ஆகிறோம். நம்ம கலெக்டர் தான் தெரியும் சார். டெப்டி கலெக்டர் தானா? இல்லை, அவங்க சொன்ன வயசு தான் நம்புகிறோம். அன்றைக்கி நம்ம சின்ன வயசு தானே, பெருசாக யோசிக்க தெரியும். எங்கள் கல்லூரி சேர்மன்ட்டே வந்து அவங்க டெப்டி கலெக்டர் தான் சார் அறிமுகமாகிருக்காங்க. புது பெரிய பெரிய ஆளாக அவங்க வரல. மோசடிக்கு சட்டம் அமைப்பாளர் வேலை முறையீட்டுக்கு வந்து நூலகத்தில் வணக்கம் சார், என் பேர் செல்வம், செக்கானூரணி. நான் 2005 கிருஷ்ணன் கோயிலில் விபிஎம்எம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் விமன் அந்த கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தேன். அப்போ 2000 படித்த மாணவி தான் நிகிதா. படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு தொடர்புலாம் கிடையாது, யார் என்னன்னு தெரியாது. 2010 அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, என் மகளுக்கே நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம்ப்பா, நீ மகன் போல தான் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், நீ வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதல் தட்டி கழிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இல்லை நீங்கள் வாங்க தான், நான் வாங்கி கொடுக்குறது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னதில் நம்பி நாங்கள் வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், நிகிதா எல்லாமே பேசுகிறாங்க. பேசுகிறத வச்சுட்டு நான் வேணான்ட்டு அப்பவும் சொல்லிட்டு வந்துடுறோம். இல்லைப்பா நான் கட்டாயம் வாங்கி கொடுத்துறோம், எங்கள் பொறுப்பில் நிறையா வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பிட்டு அப்புறமேட்டு 2 ஆசிரியர் பணி, ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லி பேசி மொத்தம் 25 லட்சம் கேட்குறாங்க. ஒரு 3-4 தவணையாக கொடுக்குறோம். வீடெல்லாம் விற்று தான் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் அரெஸ்ட் ஆகி வரும்பொழுது நாங்கள் அஸ்ரா கார்க் அவருடைய சார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். அதை வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு பேச்சுவார்த்தை பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்புறமேட்டுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்ட துணியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம திரும்பவும் இதை பற்றி நம்ம போக போக நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பயந்து அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கல. இதுதாங்க. இப்போ அது கூட நாங்கள் பணத்தை கூட சம்பாரிச்சலாம், நம்ம ஆள் மட்டும் இருந்தால் போதும்னு தான் நான் ஒதுங்கினேன். இப்போ அதெல்லாம் மீறி ஒரு சின்ன சின்ன விஷயமாக கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் ஒரு 10 பேர்கிட்ட ஒரு பல கோடியை எடுத்துகிட்டு ஒரு 5 பவுனை காணோம், 10 பவுனை காணோம் அப்படின்றது அது உண்மையாக பொய்ன்றதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 99% அது உண்மையாக இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன பையனை, ஒரு வாழ வேண்டிய ஒரு பையனை, அவனுடைய உயிரை மாய்ச்சதுக்கு முழு காரணமாக அவங்க இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் விரக்தியில் இப்போ வந்திருக்கிறோம். அந்த பையனுக்கு ஒரு உண்மையான ஆத்மா சாந்தி அடையணும்னா இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விசாரணையை முறைப்படுத்தணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ ஸ்டாலின் ஐயா துணை முதல்வராக இருக்கும்பொழுது பெட்டிஷன் கொடுத்தோம், அதுக்கு ஆக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ யூடியூப்பில் கூட அவங்க பெட்டிஷன் அது பேட்டி கொடுத்துருக்குறாங்களா, எங்களை விசாரிக்கவே இல்லைன்னு. ஆனால் அங்கே ஸ்டேஷனில் கேட்கும்பொழுதே இல்லை, அவங்க கோர்ட்டில் போய் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, ஒரு மாதம் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்க. இப்போ அவர் ஸ்டாலின் ஐயா துணை முதல்வர் இருக்கும்போது பெட்டிஷனாக, இப்போ அவங்க முதல்வர் ஆகிட்டாங்க, இன்றைக்கியாவது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஸ்டாலின் ஐயா இப்போது முதல்வராக ஒரு அசம்பாவிதம் நடந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எவ்வளோ தார்மீக உரிமை பொறுப்பு இருக்குதோ அதே போல் இவங்களால தான் காரணம், அந்த பையன் இறந்ததுக்கு இவங்க தான் முழு காரணம் அப்படின்றத பொறுப்பில் எடுத்து இவங்க வேலை பார்க்குற அரசு பணியை முற்றிலுமாக ரத்து பண்ணி இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ தான் அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு நினச்சி நான் முழு மனசாக நம்புகிறோம். 2 ஆசிரியர் ஒரு கூட பிறந்தோம். ஆமாம், கூட பிறந்தோம். 25 லட்ச ரூபா. ஆமாங்க. எவிடன்ஸ் எதிர்க்க கொடுத்தது நாங்கள் வீட்டில் தான் கொடுத்தோம், வீட்டில் தான் வாங்கிட்டு போனாங்க. எல்லாருமே யாரு கேட்டாலும் பணம் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் சொல்லின்றீங்க. எவிடன்ஸ் இல்லைன்னா என் ஸ்டூடெண்ட்டுங்க அவங்க மகமாரி நம்புறேன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் அப்போ தான் சின்ன வயசு தானே. எங்கே வச்சு? அவங்க வீட்லேயே தான் போய் கொடுக்குறோம். மூளை செலவு எதுவும் பண்ணாங்களா? அவங்க நல்லா உங்களை ஆசிரியர் ஆக்கி தான் நாங்கள் பார்க்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி தானே எங்களை பண்ணி இந்த மாதிரி பண்ணணுது. நல்ல வேலை வாங்கிட்டாங்க.
நான் அவர் ஆட்சி முடியறதுக்குள்ளே வேலை வாங்கிறோம், வேலை கையில் இருக்குது அப்படி சொல்லி தான் எங்களை ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. கடைசியிலாம் இந்த முழு கடைசி பணம் கொடுத்தாச்சுன்னா உடனே எங்களை ஆர்டர் அப்படின்னு சொல்லி தான் எங்களை ஏமாற்றிட்டாங்க. யாரை சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க? அதான் ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக இருக்கும்பொழுது அவருடைய பிஏ அப்படின்னாங்க. நாங்களே அங்கே யார் அவங்க பழக்கம்லாம் தெரியாது. அன்னைக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்ன வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் நம்மளாம் எப்படி போய் அவங்கள போய் பார்க்க முடியும்? சாமானியன்னு பார்க்க முடியுமா? அதனால் நாங்கள் அப்படியே அதுலேருந்து ஒதுங்கிட்டோம். திருப்பி போய் பணம் கட்டிங்களா? ஆட்களை வச்சு முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாருங்க. அவங்க உறவினர் அவர் வாங்கி தரேன்ல எத்தனை முறை சொன்னாருங்க. அப்புறம் பேசணும். அப்புறமேட்டுக்கு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேலுக்கு முடியாதுன்னு அவங்களும் கை விரிச்சிட்டாங்க தம்பி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அவர் உடம்பு முடியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவளை போய் நான் பார்த்ததில் சங்கடப்பட்டு நாங்கள் விட்டுட்டோம். திருப்பி இந்த மேட்ரு இஷ்யூ ஆனாலும் எங்களுக்கு பணம் வரதுன்றதெல்லாம் நோக்கம் இல்லைங்க. பணம் வருமானதெல்லாம் டவுட்டுங்க. அந்த பையனுக்கு வந்து இவங்களால தான் இதுதான் காரணம் அப்படின்றத சிஎம் வந்து முடிவெடுத்து அவங்க வேலையை வந்து ரத்து பண்ணி அவனுக்கு ஆத்மா சாந்தியோட வழிவனை செஞ்சால் போதும். நன்றி. பேர் செல்வம். இன்னைக்கு திருமங்கலம் உதவி காவல் கண்காணிப்பாளரிடம் நிகிதா மேலே ஒரு புகார் அளிச்சிருக்கோம். மேற்படி ஆலம்பட்டியை சேர்ந்த முத்துக்கொடி முருகேசன் என்பவர் அவர் வந்து அவர்கிட்ட வந்து 5 லட்ச ரூபா பணம் வாங்கி பணத்தை வந்து பறிச்சிட்டதா வேலை வாங்கி தருவதா வந்து குறிப்பிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அந்த குறிப்பிட்ட பணம் வாங்கி தரும்போது மோசடியாக வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் வந்து கிரைம் நம்பர் 106 107 2011 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 420 வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் வந்து இவங்க எல்லாருமே வந்துட்டு குற்றவாளியாக இருக்காங்க. மேற்படி அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வழக்கில் வாரண்ட்லாம் அவங்க மேலே பிறப்பிச்சிருக்காங்க. அந்த வழக்கு வாரண்ட்டை வந்துட்டு இது வரைக்கும் வந்து செயல்படுத்தாதனால அந்த வழக்கை வந்து உடனடியாக நடத்தணும், சீக்கிரமாக வந்து அவங்க மேலே வாரண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி கண்காணிப்பாளர்கிட்ட தெரிவிச்சிருக்கோம். அதே போல் அந்த பணத்தை வந்து மீட்டு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த நிகிதா வந்து இருக்கிற வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க தவறாக வந்து பயன்படுத்தி எல்லாத்தையும் பொதுமக்களிடம் வந்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் பணத்தை வந்து பறிச்சிருக்காங்க. அதை வந்துட்டு நாங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லி எடுத்து கொடுத்துருக்கோம். உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்ற நகலையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் வந்துட்டு விரைவாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கோம். ஓகேவா? வணக்கம், என்னுடைய பெயர் செந்தில்குமார். நான் இன்றைக்கி உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிகிதா அவர்கள் மீது வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆலம்பட்டியை சேர்ந்தவங்க. அவங்க குடும்பத்தாரே மிக மோசடி பேர்வழிகள் எல்லாருமே. அவங்க குடும்பத்தை சேர்ந்த அப்பா, தாய், தந்தை, மகள், மனைவி வரைக்கும் எல்லாருமே மோசடி பேர்வழிகள். கவியரசு, சிவகாமி, நிகிதா, அவங்க அப்பா ஜெயபெருமாள் எல்லாருமே வந்து பல பணங்களை வந்து ஆலம்பட்டியை சேர்ந்த நபர்கள்ட்ட கோடிக்கணக்கான மேலே பணங்களை வாங்கி அதை வந்து வேலை வாங்கி தரதாகவும் விஏஓ வேலை, செத்தனவு வேலை, நூலகத்தில் வேலை, இப்படி வந்து வேலை வாய்ப்புகளை நாங்கள் 2 நாளில் வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லி 2010 அப்போ திமுக கவர்மெண்ட்டில் அவங்க சார் ஆட்சியராக வந்து செக்ரட்டரியேட்டில் இருப்பதாக அவங்க அப்பா ஜெயபெருமாள் சொல்லி அவங்க பின்புலத்தில் இருந்து நாங்கள் உடனடியாக 2 நாள் வேலை வாய்ப்பை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலம்பட்டி சார்ந்த நபர்களையும் அக்கம் பக்க ஊரை சேர்ந்த நபர்கள் எல்லார்ட்டையுமே தலைக்கு 2.5 லட்ச ரூபாய் மணியும், ஒரு சில பேர்கள்ட்ட 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம்னு சொல்லி பல பணத்துகளை வாங்கி ஏமாற்றி அவங்க வேலையே ஏமாற்றி வேலை தான். அதனால் வந்து அவங்க நிகிதா வந்து இந்த பாவம் இன்னைக்கு உயிரிழந்த அஜித்குமார் அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த தம்பி அருமை தம்பி வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. அது மிகப்பெரிய எங்களுடைய வருத்தம். இந்த விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து நிகிதா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டோம். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மடப்புறம் காளியம்மன் கோயிலில் நடந்த சம்பவம் வந்து நிகிதாவால் உருவாக்கப்பட்டதாக தான் இருக்குமே தவிர அந்த பையன் மேலே எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் இப்போ அவங்களுக்கு திமுக சேர்ந்த நபர்கள் மட்டும்தான் உறுதுணையாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவங்களை உடனடி இவ்வளோ தூரம் வந்து ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நொடியே அந்த பையனை லாக்கப்பில் வச்சு அடிக்கிறதுக்கு காரணம் அவங்க தரப்பில் வந்து எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இப்போ இருக்க கவர்மெண்ட்டில். அதனால அவங்க ஒரே ஃபோன்லேயே இவ்வளோ தூரம் அதிகாரிகளை பயன்படுத்தி பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய மோசடியாக இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. ஏன்னா 2010 இருந்தே இப்போ வரைக்கும் அவங்க மேலே பல குற்ற வழக்குகள் இருக்குது. இந்த குற்ற வழக்கெல்லாம் ஒவ்வொன்றா வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கேஸ் நடந்துக்கு ட்ரையலில் இருக்குது. கேஸு கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்லேயே நாங்கள் டைரக்ஷன் வாங்கி இவங்க மேலே வாரண்ட் வாங்கியிருக்கோம். அந்த வாரண்ட்டில் வந்து இவங்க பிடி வாரண்ட்டே இருக்குது. இவங்க எப்படி இந்த நடமாடிக்கிட்டு இருக்காங்க, வெளியில் எப்படி நடக்கான காவல்துறை அவர்கள் வந்து இவங்க மேலே கண்டிப்பாக ஒரு குற்றவியல் நடவடிக்கை எடுத்து இன்னும் இவங்களை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்கணும். ஆனால் இப்போ வரையும் அவங்க அதை தவறுவிட்டனால தான் இன்றைக்கி ஒரு இன்னைக்கு அஜித்குமார்ன்ற ஒரு நண்பர் வந்து உயிரிழந்திருக்காரு. இதற்கு காரணம் யார்? இப்போ இருக்க கவர்மெண்ட் தான். இப்போ இருக்க கவர்மெண்ட் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு இருந்தால் இந்த வாரண்ட்டில் கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்து 3 மாதத்தில் இவங்களை பிடி வாரண்ட் கொடுத்து கைது பண்ண சொல்லி அந்த உத்தரவை வந்து பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க இந்த பையனுடைய உயிர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காதுல்ல. நான் உண்மையாக சொல்கிறேன், மடப்புறம் காளியம்மன் கோயில் நடந்த சம்பவம் நகைலாம் இருந்தால் அந்த அம்மா சொல்கிறது முழுக்க போய் தான்.
ஏன்னா காரணம் என்னன்னா இந்த அம்மா மேலே பல குற்ற வழக்குகள் இன்னும் இருக்குங்க. நாங்கள் இப்போ 10 பேர் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதை சார்ந்து இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்க நிறைய பேர் இன்னைக்கு ரெடியாக வந்துட்டே இருக்காங்க. இந்த வீடியோ தெரிஞ்சு வெளியில் இந்த மீடியா மூலமாக விவரங்கள் தெரிஞ்ச நபர்கள் அனைவரும் எங்களை தொடர்பு கொண்டு இவங்க எங்கள்கிட்டயும் பணம் மோசடி பண்ணிட்டாங்க, இந்த இடத்த வச்சு எங்களை மோசடி பண்ணிட்டாங்க, வீடை வச்சு எங்கள்கிட்ட மோசடி பண்ணிட்டாங்க, பணத்தெல்லாம் நிறைய நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அடுத்தடுத்து இவங்க மேலே புகார் மனுகள் வந்த வண்ணம் தான் இன்னைக்கு உள்ளது. இன்னைக்கு நாங்கள் வந்து 101 கிரைம் நம்பர் 101, 102, 110, 111 என்ற கிரைம் நம்பரில் முத்துக்கொடி அப்புறம் முருகேசன் அவங்கள்ட்ட வந்து இவர் வந்து சத்துணவு வேலை வாங்கி தரதாக சொல்லி பணத்தை வந்து 2.5 லட்சம் 5 லட்சம் ரூபா நிகிதா மற்றும் அவர் குடும்பத்தை சார்ந்த கவியரசு சிவகாமி மற்றும் அவர் கூட ஒரு அட்வொகேட் ஒருத்தர் இருக்காரு. அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அவர் திமுகவில் அட்வொகேட்டாக இருந்தவர். இன்னைக்கு அவர் வந்து ஜெயச்சந்திரன் அவருடைய பேர். அவருடைய எல்லாருமே சொந்தக்காரங்க. இவங்க ஒரு கூட்டமைப்பாக இருக்காங்க. இவங்க வந்து கட்டமைப்பாக இருந்து இந்த பணத்தெல்லாம் மோசடி பண்ணி கோர்ட்டு கேஸ் எது வந்தாலும் பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் நாங்கள் சமாளிக்க எங்கள்கிட்ட ஆள் பலம் இருக்குது, எங்களுடைய பின்புலங்கள் எங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்களை ஏமாத்துறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அதனால இவங்களை உடனடியாக கைது செய்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை வந்து திருப்பி வழங்கும்படி இன்னைக்கு நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கோம். அந்த புகார் மனுக்கு உதவி காவல் கண்காணிப்பாளர் திருமங்கலத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளர் தக்க நடவடிக்கை எடுத்து இவங்களை கைது செஞ்சு உங்களோட பணத்தெல்லாம் மீட்டு தரதா எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. மேற்படி இந்த வழக்கில் அவங்க உடனடியாக கைது செய்யணும். இப்போ தலைமறைவாக இருக்காங்கன்றதும் கேள்விப்படுறோம். அவங்களுக்கு மிக விரைவாக கைது செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இங்கே இருக்க ஆலம்பட்டி சார்ந்தவங்களுக்கு கிராம பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்குமே அடுத்து பாதிக்காமல் இருப்பாங்க. நிறைய பேர் இவங்க மேலே பல குற்ற வழக்குகள் அடுக்கடுக்காக இருக்குது. அதை ஒவ்வொன்றா வந்து நீ அடுத்தடுத்து வர நபர்கள் மூலமாக வந்து உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நாங்கள் குற்ற வழக்கு கொடுத்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாத்தையுமே நான் சிஎஸ்ஆர் காப்பி நாங்கள் எல்லாருமே வாங்கிட்டோம். நாங்கள் மேற்படி இவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம்.